பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாக்குற பாட்டு எல்லாமே பாட்டு அருமையா ஆக்ட் பண்றாங்க. ஷாட் ரெடி சார். நீங்க சீக்கிரம் Dress மாத்திட்டு வந்தா நல்லா இருக்கும் சார். 6 மணி கர்ப்பாத்திர டப்பிங், 10 லூப் இருக்கு, 13ஆம் தேதி சென்சார் சார். செக்ரட்டரி சார் ஹீரோ கொஞ்சம் அறிமுகப்படுத்தி வைக்கல. ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் பிச்சு புடிக்கிட்டு இருக்காங்க. கிட்டக்க போனா பல்லுன்னு விழுவார். இரியா சார் ஹீரோயின் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க சார். உடனே வந்தா நல்லா இருக்கும். நான் அன்னைக்கு சீட் ஆடிட்டு இருக்கேனா? நான் ஜட்டியோட வரட்டா? அம்மா என்டிஆர் படத்துக்கு ஹைதராபாத் போகணுமா? போட்டோம். போயிட்டு வந்த பிறகு வேற ஹீரோவை போட்டுக்குங்க. சார் வந்துட்டேன் சார். அடகிரியா இந்த ஆள் அட்வான்ஸ் மூஞ்சில விட்டேறீங்க. நான் நடிக்கிறதுல வேற ஆள் போட்டுக்க. சார் 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 இதான் சார் இவன்ட்ட தொந்தரவா போச்சு. பாவி எதுக்கும் அடங்க மாட்டேன்றான். கிரியா செக்ரட்டரி மாதிரி பறக்காத. கிரியா இரு. தேங்க் யூ சார். ஓகே ரொம்ப தேங்க்ஸ் சார். இவர் ஒரு பால்காரரு, படம் எடுக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அப்புறம் விரட்டி கூட வைக்க முடியாது ஒன்னால. சொல்லிட்டேன். சின்ன வயசுல இருந்து சினிமா பைத்தியமுங்க. உனக்கு பைத்தியம் எனக்கே எலுமிச்சம்பழம் கொடுக்குற. வணக்கங்க. நாங்க மைசூர் பக்கம். எங்க சின்னம்மா உங்களை பார்க்க. என்ன எழுதி கொடுத்துட்டு போறாரு? நாம கையெழுத்து வாங்க வந்திருக்கோம் நினைச்சிட்டார் போல இருக்கு. நீங்க ப்ரொடியூசருக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுத்தீங்களா? பாதி ஷூட்டிங் நடிக்க முடியாத வந்துறீங்களாமே. உனக்கு என்ன சார் அதை பத்தி? என்ன ஹீரோவை மதிக்க வேணாம், மனுஷனா நினைக்க வேணாம். ஹீரோயினை பார்த்தா பல்ல அடிச்சுட்டு போயிடானுங்க அவனுங்க. நீங்க தான் சார் அட்ஜஸ்ட் பண்ணி உங்க பேர் கட்டணும். பேர் கட்ட வேற பேர் வச்சுக்கிறேன். போட்டோ எடுத்த பல்ல உடைச்சிருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன பிரகாஷ் எல்லாருக்கிட்டையும் குழந்தை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அனவசியமா அவங்க என்ன பத்தி சரி பரவாயில்ல, நீங்க பேசுறது நல்லா இல்ல. நான் என்ன மனுஷன் இல்ல. ஓகே ஃபைன். எதுக்காக இப்படி பேசுவாங்க? நான் கவலை இல்ல. அப்படிதான் பேசுவேன். சும்மா இருடா. நடிக்க வந்தா இப்படிதான் பேசுவாங்க. செருப்பு கடிச்சா பதில் கடிப்பாங்க. நான் கடிப்பேன். தேங்க்யூ சார். பார்த்து பார்த்து முள்ளு முள்ளு. ஏய் சாப்பிட டிஃபன் எதுனா இருக்கா? காலையில நீங்க டிஃபன் சாப்பிடலாம்னு சொல்லுவோம். எல்லாத்தையும் வெளியே போட்டாங்க சார். பக்கத்துல டீ கடை இருக்கா? டவுன் 10 மைல் தொலைவு இருக்குது. டவுன் 10 மைல் தள்ளி இருக்குங்களா? போய் வாங்கிட்டு வரட்டுங்களா? வேண்டாம். தண்ணி இருக்குதா? அவருக்கா? ஆமா சார். அறிவு இருக்குதா உனக்கு? கண்ட தண்ணியெல்லாம் குடிச்சா அவர் உடம்புக்காக உனக்கு எத்தனை தரையா சொல்றது? போய் ஜூஸ் வாங்கிட்டு வா. டவுன் 10 மைல் தள்ளி இருக்கு சார். இருந்தா என்னையா? போய் வாங்கிட்டு வா. போக வர 1 மணி நேரம் ஆகும் சார். எப்படி சார்? 4 மணி நேரம் ஆகட்டுமே. அது வரைக்கும் என்ன வெட்டி பிரிக்கிறீங்க. போயா போ. தேங்க்ஸ். தனியா ஒரு நிமிஷம் கூட உங்ககிட்ட பேச சந்தர்ப்பம் கிடைக்கல. அதனாலதான் 50 மைல் துரத்திக்கிட்டு வந்தோம். டாக்டர் ரங்கநாதன் அது உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்திருக்க. உங்க பொண்ணை குணப்படுத்த வேண்டியது என் பொறுப்பு. ஊர்லயே பெஸ்ட் டாக்டரா நான் அனுப்பி வைக்கிறேன். ചേട്ടാ ഷോട്ട് റെഡി. ഡയലോഗ് പറയൂ. ഞാൻ ഒരു പാവപ്പെട്ട ജനിച്ചു നാണ്. എനിക്ക് സ്നേഹം നിറഞ്ഞ ഒരു ഹൃദയമുണ്ട്. ഈ ഡയലോഗ് അടുത്ത ഷാട്ടില്ലേ? ரெடி டேக். ஒரே ஒரு முறை டாக்டர் சொன்னதுக்காக ஆஸ்பத்திரி வந்துட்டு போங்களேன். டாக்டர் சொல்றது என்கிட்ட. என் தொழிலை கவனிக்கவே நீங்க 24 மணி பத்தல. செத்தவ மாதிரி நான் இருக்கேன். நான் வந்ததா குணமாகும். டாக்டர் சொல்றது சினிமா கதை, சினிமா கதை. என்னால எங்கேயும் வர முடியாது. And don't waste my time. இன்னொரு தடவை என்ன தோத்துட்டு ஸ்டுடியோ குறுக்கப்பட்டு கார மேல எடுத்துருவேன். Damn it.